மூணார் டவுனில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியாளர் விக்னேஸ்வரி தெரிவித்துள்ளார். மூணாறில் சட்டவிரோத சாலையோர விற்பனை நிலையங்களை நீக்கம் செய்ய சிறப்பு சங்கத்தை நியமிக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளின் வரவு அதிகரித்த நிலையில்தான் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண தகுந்த நடவடிக்கையுடன் மாவட்ட ஆட்சிக்கூடம் முயற்சி எடுத்து வருகிறது. டவுனில் பல்வேறு இடங்களில் மாவட்ட ஆட்சியாளர் பார்வையிட்டார். கூட்ட நெரிசல், குப்பைகளினால் உள்ள பிரச்சனை உட்பட உள்ளவைகளை பார்த்தறிந்தார். மூணார் டவுனில் போக்குவரத்து நெரிசலுக்கு தகுந்த தீர்வு காண முயற்சிகள் எடுத்து வருவதாகவும் மாவட்ட ஆட்சியாளர் விக்னேஸ்வரி தெரிவித்தார். மூணாறில் சட்டவிரோத சாலையோர கடைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சிறப்பு சங்கத்தை நியமிக்கப்படும். அதுபோன்று நீக்கம் செய்யக்கூடியவர்களின் தகுதியானவர்களுக்கு மறுவாழ்வு திட்டத்திற்கும் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியாளர் தெரிவித்தார். നമ്മൾ അതിനെ ഒരു ടാസ്ക് ഫോഴ്സ് ഫോം ചെയ്തിട്ട് അത് ഒഴിപ്പിക്കൽ കാര്യങ്ങൾ ചെയ്യത്തുള്ളൂ. അതെ, സോ നമുക്ക് ഇപ്പോൾ എല്ലാവർക്കും അറിയാം, മൂന്നാർക്ക് വന്നാൽ വരുന്ന ടൂറിസ്റ്റ് ആവട്ടെ ഇല്ലെങ്കിൽ ഇവിടെയുള്ള നിവാസികൾക്ക് തന്നെ ഒരു 2 മണിക്കൂർ 3 മണിക്കൂർ കുടുങ്ങേണ്ടി വരുന്നുണ്ട്. സോ അതിന് നമുക്ക് ഉള്ള റോഡ്സിനെ തന്നെ വേറെ എങ്ങനെ മാനേജ് ചെയ്താൽ ചെയ്യാൻ പറ്റുന്നുള്ളതാണ് ഫസ്റ്റ് പ്ലാൻ ആയിരിക്കും. ഓക്കെ, സെക്കൻഡ് നമുക്ക് ഇതിനെ ഒരു പെർമനൻറ്റ് സൊല്യൂഷനായിട്ട്, ലോങ് ടേം സൊല്യൂഷനായിട്ട് ഇവിടെ ഒരു ഫ്ലൈ ഓവറിൻ്റെ പ്രപ്പോസൽ നേരത്തെ ഉണ്ടായിരുന്നു തോന്നുന്നു. അതുകൂടി ഒന്ന് റീആക്ടിവേറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്നുള്ള ഒരു കാര്യങ്ങളിൽ നമ്മൾ ഇടപെടുകയായിരുന്നു. അവരെ ഒഴിപ്പിച്ചാലും അവർക്ക് ഒരു റീഹാബിലിറ്റേഷനുള്ള സാഹചര്യവും ഒരുക്കി കൊടുക്കും. முன்பு அமைக்கப்படும் என்று லட்சியமிட்டிருந்த ஃப்ளைஓவரின் காரியத்திலும் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியாளர் தெரிவித்தார். மூணாறில் சட்டவிரோத சாலையோர விற்பனை கடைகளின் காரியத்தில் தகுந்த நடவடிக்கை சம்பந்தமாக கடந்த தினம் சில நீதிமன்ற உத்தரவுகள் வெளிவந்துள்ளன. இந்நிலையில்தான் மாவட்ட ஆட்சியாளர் தெரிவித்துள்ளது. மூணாறில் கழிவுகள் மற்றும் போக்குவரத்து நெரிசலுக்கு தகுந்த திட்டங்களை முன்வைத்து தேவையான நடவடிக்கை எடுத்து மாவட்ட ஆட்சிக்கூடம் முன் செல்லும் என்றும் அவர் தெரிவித்தார். நியூஸ் பீரோ, மூணார்.